Hi guys, welcome to ETAB course. இந்த லெக்சர்ல ETAB ஓட யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கு அதை தான் பார்க்க போறோம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் ETAB ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி அதோட ஸ்டார்ட் பேஜ் தான் காமிக்கும். உங்களுக்கு பிளாங்காக இருக்கும் ஆர் சம் ETABோட சம் இன்ஃபர்மேஷன் லேட்டஸ்ட் நியூஸ் எல்லாம் இங்கே வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு பிளாங்காக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஃபைலில் நியூ மாடல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க, இதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இது வந்து பிளான் வியூ, இது வந்து 3D வியூ. ஸோ இது எப்படி வந்துச்சு அப்படின்றத பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்ல, அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு கிரிட்டை இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து பீமையும் இந்த வெர்டிக்கல் கிரிட்ஸ் மேலே நம்ம காலமையும் அசைன் பண்ணணும். தென் இந்த ஸ்பேஸில் எல்லாத்துலேயும் நம்ம வந்து ஸ்லாப் அசைன் பண்ணிட்டு தென் ஸோ அதுக்கு மேலே தான் லோடை ஆட் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு எலவேஷன் வியூ வேணும்னா இங்கே விண்டோ லிஸ்ட் அதை செலக்ட் பண்ணி ஆட் நியூ விண்டோ அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ நியூ விண்டோ வந்து இங்கே ஆட் ஆயிரும். விண்டோ ஒரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கனுக்குள்ளே செலக்ட் ஆகிருக்கிறது தெரியும். இந்த விண்டோவை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எலவேஷன் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ எலவேஷனில் ஸோ பிளான் வியூவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரிட்டுக்கும் ஒவ்வொரு நேம் இருக்கும். ஒன் சைடு வந்து 1 2 3 4 அந்த மாதிரி இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து ABCD அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த கிரிட்டு ஏ அப்படின்ற கிரிட்டோட எலவேஷன் வியூ பார்க்கணும்னா ஏல கிளிக் பண்ணிட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா எனக்குள்ளே வந்து மாறிடும். அதே மாதிரி இங்கே பிக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் பிஏ கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த கிரிட்டோட எலவேஷன் வியூ வேணுனாலும் நீங்கள் இந்த மாதிரி கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நீங்கள் நகர்த்தணும் அப்படின்னா இங்கே இருக்க பேன் இந்த ஆப்ஷனை வச்சு தான் நீங்கள் நகர்த்தணும். ஸோ இந்த மாதிரி நகர்த்திக்கலாம். ஸோ அதே மாதிரி ஜூம் இன் ஜூம் அவுட் நீங்கள் மவுஸ் யூஸ் பண்ணலாட்டி இங்கே இருக்க ஜூம் இன் ஜூம் அவுட்டை தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருக்க மாடல் எக்ஸ்ப்ளோரர் இதை வந்து நம்ம மாடல்ஸு டீட்டெயிலிங் ரிப்போர்ட் எல்லாம் பின்னாடி இது யூஸ் ஆகும். ஸோ இதை பற்றி பின்னாடி பார்க்கலாம். இங்கே இருக்க டூல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே வந்து குயிக் ட்ரா பீம்ஸ், குயிக் ட்ரா காலம், தென் ஸ்லாப் வரைகிறது, இந்த மாதிரி நிறைய இது இருக்குது. இதில் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை யூஸ் பண்ணும்போது பார்க்கலாம். தென் இங்கே ஃபைலில் எப்பவும் போல தான் நியூ மாடல், ஓப்பன், க்ளோஸு, சேவ், சேவர்ஸ், இம்போர்ட், எக்ஸ்போர்ட் இந்த மாதிரிலாம் இதில் இருக்கும். எடிட்டில் எடிட் பண்ணுறதுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி வியூவில் 3D வியூ, பிளான் வியூ, எலவேஷன் வியூ, ஸோ இதெல்லாம் நம்ம செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜூம் இன், ஜூம் அவுட்டு, பேன் இதெல்லாம் இதில் இருக்கும். அதே மாதிரி டிஃபைனில் நம்ம மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டி, இது என்ன மெட்டீரியல் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி செக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது ஃப்ரேம் செக்ஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பீம் காலமோட சைஸ் எல்லாம் நம்ம இதில் தான் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ ட்ரா பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ செலக்டில் நம்ம குறிப்பிட்ட பீம்ஸை மட்டும் செலக்ட் பண்ணணும், குறிப்பிட்ட காலம்ஸை மட்டும் செலக்ட் பண்ணணும், குறிப்பிட்ட ஸ்லாப்ஸை மட்டும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இதில் நம்ம செலக்ட் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டீசெலக்டும் பண்ணிக்கலாம். ஸோ அசைன் வந்து லோட் அசைன் பண்ணுறதுக்கு, ஜாயிண்ட் அசைன் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இது யூஸ் ஆகும். ஸோ அனாலிசிஸில் மாடலை செக் பண்ணுறதுக்கும் ஸ்ட்ரக்சர் அனலைஸ் பண்ணுறதுக்கும் இதை யூஸ் பண்ணுவோம். தென் டிஸ்பிளேல ஸோ ஒன்ஸ் அனலைஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே 3D வியூவில் இல்லாட்டி இங்கேயோ டிஃபார்ம்டு ஷேப் வந்து காமிக்கும். உங்களுக்கு அன்டிஃபார்ம்டு ஷேப் வேணும் அப்படின்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் இதில் இருக்கும். அதே மாதிரி டிசைனில் நம்ம கான்கிரீட் ஃப்ரேம் டிசைன் இதில் போய் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ டீட்டெயிலிங்கில் ரீபார் செலெக்ஷன் ரூல்ஸ், பீமுக்கும் காலமுக்கும் நம்ம எந்தெந்த ரீபார் வந்து நம்ம தேவையான ப்ரிஃபரன்ஸை இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ ஸ்லாபை வந்து இதில் நம்ம டிசைன் பண்ண முடியாது, அதை வந்து சூப்பர் சிவில் CD ஸோ அதில் வந்து டிசைன் பண்ணிக்கலாம், இல்லை மேனுவல் டிசைனிங் நீங்கள் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். ஸோ டீட்டெயிலிங் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டார்ட் டீட்டெயிலிங் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு வந்து பீம் அண்ட் காலம்ஸோட ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டீட்டெயிலிங் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். அதே மாதிரி ஆப்ஷன்ஸில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதை வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். டூல்ஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா பிளகின் ஆட் பண்ணணும்னா இங்கே வந்து ஆட் பண்ணிக்கலாம், நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல. ஸோ இங்கே வந்து இருக்கிறது எல்லாமே இந்த ஃபைல்குள்ளே இருக்க ஆப்ஷன் அண்ட் எடிட்குள்ளே இருக்க ஆப்ஷன்,
டிஃபைன்குள்ள இருக்க ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷன் தான் இங்கனக்குள்ள நம்ம கொண்டு வந்து வச்சிருக்கோம். இதை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா, இந்த பார் கிட்ட கொண்டு போய் லெஃப்ட் கிளிக் பண்ணீங்கன்னா எனக்குள்ள உங்களுக்கு கேட்கும் எந்த இது வேணும் அப்படின்னு சொல்லி. இப்போ டிஃபைன் இதை எடுத்துட்டோம்னா எனக்குள்ள இருக்க டிஃபைனிங் செக்ஷன் வந்து போயிருச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பிளான் வியூவில் ஸ்டோரி 4ல இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் ஸ்டோரி 3க்கு போகணுன்னா இங்கே இருக்க இந்த டவுன்லோட் ஆப்ஷன், ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டோரி 3ல இருக்கும். அப்புறம் ஸ்டோரி 2, ஸ்டோரி 1, பேஸ், அப்புறம் ஸ்டோரி 4 இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 3D வியூக்கு வேணா இந்த விண்டோவை கிளிக் பண்ணிட்டு 3D வியூ கொடுத்தீங்கன்னா இது வந்து 3D வியூக்கு போயிடும். இந்த விண்டோவை கிளிக் பண்ணிட்டு பிளான் வியூ கொடுத்தீங்கன்னா அது வந்து பிளான் வியூக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் விண்டோஸில் வியூ வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கே ரெப்ளிகேட் அந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ கைஸ்.